துவாக்கள். நாம் சில துவாக்கள் ஓதுகிறோம். சின்ன சின்ன துவாக்கள், பெரிய துவாக்களுக்கு நாம் மொழிபெயர்ப்பு. உதாரணமாக கண்ணாடியை பார்த்த மாத்திரத்தில் நாம் ஓதுகிற துவா என்ன? அல்லாஹும்ம ஹஸ்ஸின் ஹுலுகனா கமா ஹசன்த ஹல்கனா. அல்லாஹும்ம ஹஸ்ஸின் ஹுலுகனா கமா ஹசன்த ஹல்கனா. யா அல்லாஹ், என்னுடைய தோற்றத்தை நீ அழகுபடுத்தியது போன்று என்னுடைய குணங்களையும் அழகுபடுத்துவாயா. ஹுலுக்கு என்றால் குணங்கள், ஹல்கு என்றால் தோற்றம். அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்க வேண்டும். அல்லாஹும்ம ஹஸ்ஸின் ஹுலுக்கனா. ஹுலுக்கு என்றால் ஒரு ஒரு ஏராபிலே அர்த்தம் மாறுகிறது. ஹுலுக்கு என்றால் நம்முடைய அகம், அகத்தை அழகுபடுத்துவாயாக. கமா ஹசன்த ஹல்கனா, என்னுடைய புறத்தை நீ அழகுபடுத்தியது போன்று. இந்த நிய்யத்தோடு நாம் துவாவது வேண்டும். அல்லாஹும்ம ஹஸ்ஸின் ஹுலுக்கனா கமா ஹசன்த ஹல்கனா. அடுத்து நாம் அதிகமாக ஓதுகிற துவா அல்லாஹும்ம அர்ஸுக்லனா இல்மத் தௌஹீதி வ அமலுல் இஹ்லாசி வ ஹுஸ்னுல் ஹாத்திமா. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் ஓதுகிற துவா, எங்கள் ரட்சகா, எங்களுக்கு அந்த ஏகத்துவ இறைஞானத்தை தந்தருள்வாயாக. ஏகத்துவ இறைஞானம், அல்லாஹுவை பற்றி நாங்கள் நன்கு அறிய வேண்டும். யா அல்லாஹ், உன்னுடைய வல்லமை பற்றி, உன்னுடைய சர்வ சக்தி பற்றி அறிய வேண்டும். அந்த இல்மை எங்களுக்கு தருவாயா. வா அமலல் இஹ்லாசி, இஹ்லாசான முறையில் அமல் செய்ய வேண்டும். அந்த பாக்கியத்தை தருவாயாக. வா ஹுஸ்னுல் ஹாத்திமா, எங்களுடைய ஒவ்வொரு நல்ல காரியத்திலும் நல்ல முடிவை தருவாய். இது ஒவ்வொரு மனிதனும் கேட்க வேண்டிய விஷயம் அல்லவா. நாம் உதாரணமாக நாம் என்ன செய்கின்றோம்? ஒரு நிக்காக நடத்துகின்றோம் நம்முடைய குடும்பத்தில். அந்த நிக்காகில் ஒரு நல்ல முடிவு வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை பிரசவத்துக்கு சேர்க்கிறோம். அந்த பிரசவத்தில் ஒரு நல்ல செய்தி வர வேண்டும் என்று நம்ம ஆசைப்படுகிறோமா? இல்லை, எத்தனையோ காரியங்கள், எத்தனையோ பணிகள். அதான் ஒரு ஹுஸ்னுல் ஹாத்திமா. ஒரு கட்டடத்தை கட்டுகிறோம், ஒரு வீட்டை கட்டுகிறோம். அந்த வீட்டினுடைய அந்த முடிவு நல்ல முறையில் அமைய வேண்டும். அந்த பிள்ளைகளை மார்சாவில் ஓத வைக்கிறோம். அதன் மூலமாக ஒரு ஹுஸ்ன ஹாத்திமா உண்டாக வேண்டும். இது ஒவ்வொரு மனிதனும் எதிர்பார்க்கின்ற ஒரு விஷயம். அல்லாஹும்ம அர்ஸுக்லனா இல்மத் தௌஹீதி வ அமலுல் இஹ்லாசி வ ஹுஸ்னுல் ஹாத்திமா. அடுத்து இன்னொரு சுருக்கமான துவா அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ஃபஅலல் ஹைராத்தி வ தர்க்கல் முன்கராத்தி வ ஹுப்பல் மசாக்கின். எங்கள் இறைவா, உன்னிடத்தில் நாங்கள் அதிகமாக நன்மை செய்வதை வேண்டுகிறோம். ஹைராத் என்றால் நன்மை, நன்மை செய்வதை வேண்டுகிறோம். வ தர்க்கல் முன்கராத்தி, தீய செயல்களை நாங்கள் செய்யக்கூடாதல்ல, அந்த தீய செயல்களை விட்டு விடுவதை வேண்டுகிறோம். எதெல்லாம் அருவருக்கத்தக்க அநாகரிகமான அசிங்கமான செயல்களாக இருக்கின்றனவோ அவற்றை செய்யாமல் இருப்பதை நாங்கள் வேண்டுகிறோம். செய்வதை விடுவதை வேண்டுகிறோம். கடைசியாக உப்பல் மசாக்கின், ஏழை எளியோரை நாங்கள் நேசிக்க வேண்டும். யா அல்லாஹ், ஏழை எளியோர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் மீது நாங்கள் வெறுப்படைந்து விடக்கூடாது. அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். ஏழை எளியோருக்கு உதவி செய்கிற போது நாம் அல்லாஹோடு இணைந்து விடுகிறோம், அல்லாஹுடைய திருத்துதரோடு இணைந்து விடுகிறோம். இது மூன்று முக்கியமான துவாக்கள். அல்லாஹும்ம ஹஸ்ஸின் ஹுலுகனா கமா ஹசன்த ஹல்கனா. அல்லாஹும்ம அர்ஸுக்லனா இல்மத் தௌஹீதி வ அமலுல் இஹ்லாசி வ ஹுஸ்னுல் ஹாத்திமா. மூன்றாம் துவா அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ஃபஅலல் ஹைராத்தி வ தர்க்கல் முன்கராத்தி வ ஹுப்பல் மசாக்கின். நம்முடைய பிரார்த்தனைகளை, வேண்டுதல்களை அல்லாஹ் கபூல் செய்து போகிறது.